ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. 2 அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உட்பட பலர் உயிரிழந்தனர். இதையடுத்து மத்திய கிழக்கில் பெரும் பதற்ற நிலை உருவாகி இருந்தது. அதையடுத்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வந்தது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது அமெரிக்காவின் A-10 போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியுள்ளது ஈரான். அதே போல சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தில் விமானியை மீட்க மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ஹெலிகாப்டர்களையும் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது.